ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லைனிங் ப்ளவுஸ் தான். தப்பே இல்லாமல் 30 செகண்டில் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் ஃபேப்ரிக் கீழே வச்சுட்டு லைனிங்கை மேலே வைக்கணும். பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட சுருக்கலாமல் நகராமல். சப்போஸ் நகர்ந்ததுன்னா நீங்கள் பின் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக நகர மாதிரி இருக்குது, நான் ஒரு பின் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக நெக்கு வந்து கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் ஒன்று போடுங்க. சுற்றி கரெக்டாக அழகாக போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு பின்னாடி மடித்து தைக்க எடுத்துருப்போம் இல்லையா, அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போது சென்டரில் போட்ட பின் எடுத்தாச்சு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கழுத்தில் இருக்கிற கிளாத்தை நறுக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து சிசர் கட் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அந்த தையலுக்குள்ளேயே கொடுங்க. தையலை கட் பண்ணிட்டிங்கன்னா நெக்கு விலகிடும். கரெக்டாக போட்டுட்டு இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நெக்கு கரெக்டாக இருக்குங்களா, கொஞ்சம் கூட அப்படி இப்படின்னு இல்லாமல் சரியாக இருக்கா. இப்போ அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. திருப்பி உள் சைடாக போட்டால் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலேயே போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு போட்டோம் இல்லைங்களா கீழே, அதில் ஒரு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ சைடில் சுற்றியும் லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு இப்போது பேக் சைடில் ஷோல்டருக்கு நேராக 1/2 இன்ச்சு அளவு வச்சு நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது 1/2 இன்ச்சில் ஒரு 3.5 இன்ச்சுக்கு டாட் ஒன்று பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, பேக் சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து அவங்க கொடுத்துருக்க அளவு கை லென்த் வந்து கரெக்டாக இருக்குது லைனிங்க்கு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, அதில் 1/4 இன்ச்சு அந்த ஓரத்தில் லைட்டாக மடித்து வச்சு தைச்சிக்கிறேன். அந்த பார்டர் மட்டும் லைட்டாக கொடுத்துருக்காங்க, அதை லைட்டாக அந்த 1/4 இன்ச்சை நான் அந்த லைனிங்கில் மடித்து வச்சுக்கிறேன். மடித்து வச்சு தைச்சிக்கிறேன். ஏன்னா லைனிங்கில் அடித்து திருப்புறதுக்கு கிளாத் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மெயின் கிளாத்தை மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு சைட்லலாம் ஒரு தையல் ஒட்டிக்கலாம். அடுத்தது பட்டி பார்க்கலாம். எண்ணெய் வெட்டி வச்சுருப்போம். அடியில் நல்லா மொத்தமாக வேணுன்றதுனால நான் இன்னொரு மடிப்பு மடித்து படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டு திருப்பி அதை ஈக்குவலாக மேலே அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து லைனிங்கை கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கிறேன். 2 சைடும் அதே மாதிரி பண்ணணும். 2 சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. அப்படி இல்லைன்னா மாற்றி தைச்சிட்டா மறுபடியும் பிரிக்கிற வேலை வரும். இப்போது தையல் போட்டாச்சு, மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு சிசர் கட் கொடுத்துட்டு தான் படிமான தையல் போடணும். இப்போ சைடு லைனிங் மேலே ஒரு ஓட்டிடலாம். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டாட்டில் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எப்பயும் வி ஷேப்பில் போடுறோம்ல, அந்த மாதிரி போடக்கூடாது.
எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி இன்னொரு பக்கமும் எடுத்தாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், வி ஷேப்பில் எப்பயுமே போடக்கூடாது. ஒரு மாதிரி கர்வாக வளைஞ்சி ஒரு 3 இன்ச்சு போடுறோன்னா அதில் 2 இன்ச்சு வி ஷேப் கொடுத்துட்டு 1 இன்ச்சுக்கு வந்து கர்வாக வளைஞ்சிக்கோங்க. வளைச்சி எடுத்திங்கன்னா தான் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா, வளைச்சி எடுத்து நல்லா ஷேப் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கூர்ப்பாக வருது, அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஷேப்பும் வந்து கப் ஷேப்பும் நல்லா கரெக்டாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அது மட்டும் பார்த்து கொடுங்க. மெயினாக வந்து கப் ஷேப் தான் நம்மளுக்கு முக்கியம். கப் ஷேப்பும் ஷோல்டர் மட்டும்தான். நீங்கள் இதை பார்த்து சரி பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். பட்டி கொடுத்துட்டு கூட எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா, ஷேப் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கப் ஷேப் நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கர்வாக கொடுத்திங்கன்னா மட்டும்தான், வளைவாக கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பட்டி முடிச்சாச்சு. மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஐபீஸ் தைச்சிக்கலாம். இப்போது வி பட்டி தைச்சிக்கலாம். இப்போது ஒரு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வி ஷேப் போட்டுக்கலாம். மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நான் மிஷின் ஊக்கு தான் போட போகிறேன். மிஷின்லேயே அடிச்சுப்பேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு அது வந்ததுன்னா கரெக்டாக செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். இது ஷேப்பில் 2 சைடும் கோடு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கொக்கியாக அதுக்குள்ளே விட்டுடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையால் செய்ய 10 நிமிஷம் ஆகும். இது நீங்கள் மிஷின்லேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே இந்த வேலை முடிஞ்சிடும். இது கைட்டிக்குன்ற பயமும் இருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்காக இது ரொம்ப பொறுமையாக காமிக்கிறேன், பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ குக்கியை அந்த பாக்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக இருக்குங்க இது ரொம்ப பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 6-7 ப்ளவுஸ் தைக்கிறோன்னாக்கா திரும்ப கை வேலை செய்கிறதுக்கு ஈவினிங் ஃபுல்லாக ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு ப்ளவுஸ் சேர்த்து கூட தைக்கலாம். ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு. பாய்.